பிரிக்ஸ் அமைப்பில் வலிமையான நாடாக இந்தியா விளங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அணு எரிபொருட்கள் வழங்கும் நாடுகளின் அமைப்பு உட்பட சர்வதேச அமைப்புகளில் இந்தியா இடம்பெற அயர்லாந்து ஆதரவளிக்க வேண்டும் என திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அயர்லாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு ஒரு வார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முதல் கட்டமாக நேற்று காலை அயர்லாந்து தலைநகர் டப்ளின் சென்றடைந்தார். கடந்த 60 ஆண்டுகளில் அயர்லாந்து சென்ற முதல் இந்திய பிரதமரான மோடிக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அயர்லாந்து பிரதமர் எண்டா கென்னியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் மோடி விரிவாக ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராகவும் அணு எரிபொருள்கள் வழங்கும் நாடுகளின் அமைப்பு உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் இந்தியா இடம்பெறவும் அயர்லாந்து ஆதரவளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். India and Ireland must seek closer partnership and cooperation. India and Ireland are among the fastest growing economies of Asia and Europe. We are pleased that our bilateral trade and investment ties are growing despite global and regional uncertainties. இதனைத் தொடர்ந்து அயர்லாந்து வாழ் இந்தியர்களிடையே உரையாற்ற வந்த பிரதமர் மோடியை பள்ளி குழந்தைகள் சமஸ்கிருத ஸ்லோகங்களை கூறி வரவேற்றனர். இதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த பிரதமர் மோடி அயர்லாந்து குழந்தைகளை பாராட்டினார். आयरिश बच्चे संस्कृत में मंत्रोच्चार कर रहे हैं, स्वागत गान गा रहे हैं और वे रटे रटाए शब्द बोल रहे थे, ऐसा मुझे नहीं लगा. किस शब्द में उनका क्या भाव था वो भी अभिव्यक्त हो रहा था. मतलब उन्होंने इस बात को इंटरनलाइज कर दिया था. उनके जो भी शिक्षक इस काम को करते होंगे मैं उनको बधाई देता हूं. लेकिन ये खुशी की बात है, आयरलैंड में तो हम ये कर सकते हैं, लेकिन हिंदुस्तान में ऐसा कुछ करते तो पता नहीं. सेक्युलरिज्म पर सके सवालिया निशान खड़ा हो जाता. பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகளில் இந்தியாவுக்கு பதிலாக இந்தோனேஷியாவை கொண்டு வரும் நிலை பல்வேறு காலகட்டங்களில் இருந்ததாக கூறிய பிரதமர் மோடி தற்போது பிரிக்ஸ் நாடுகளிலேயே வலிமையான நாடு இந்தியா என்றும் குறிப்பிட்டார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.